ஹாய் வீவர்ஸ், நம்ம டெரஸ் கார்டன்லேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹார்வெஸ்ட் பார்க்கலாம். இதுதான் என்னுடைய டெரஸ் கார்டனுடைய ஓவர்வியூ. இந்த கார்னரில் தான் நான் வந்து பேர்ட்ஸ்க்கு ஃபீட் வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கார்னரில் தான் வந்து கிளிங்க, அதுக்கப்புறம் அணில் எல்லாத்துக்குமே அங்கே தான் ஃபுட்டு வைப்பேன். இது வந்து பச்சை மிளகாய் செடி. இதிலேருந்து பச்சை மிளகாய் ஃபுல்லாக எடுத்துடலான்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து மல்லி செடியோடு தானாக வந்தது. ஸோ மல்லி சீசன் வரப்போகுது இல்லையா, அப்போ அந்த செடியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில உரம்லாம் வைக்கணும். அதெல்லாம் என்னென்ன உரங்கிறது என்னுடைய பழைய வீடியோக்குள்ளே நிறைய சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னுமே உரம் வைக்கும்போது நான் வீடியோ போடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கருப்பு மிளகாய் செடி. என்னுடைய போன வீடியோக்குள்ளே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருந்துருக்கும். மிளகாய் பார்க்கறதுக்கு அப்படியே டெரராக இருக்கும், காரமும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இப்போ எல்லா மிளகாவும் எடுத்தாச்சு, திருப்பி பூ விட்டுருக்கு, இனிமேல் திருப்பி மிளகாய் வரும். இது வந்து வெண்டைக்காய் செடி. இது பழைய வெண்டைக்காய் செடி தான், 1-2 வெண்டைக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி செடி வந்து இப்போ தான் போட்டு விட்டுருக்கேன், தைம் பட்டத்துக்கு போட்டது. இது வந்து அவுரி. இது சிறகவரை வந்து என்னுடைய நிறைய வீடியோக்களில் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ காய் கொடுத்துட்ருக்கு. இப்போ வந்து கொஞ்சமான சிறகவரை தான் இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்கலாம். சிறகவரையுமே வந்து ஆடி மந்த் போட்டால் தான் காய்க்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சரியாக தெரியல, அது வந்து நார்மல் எல்லா பட்டத்துலேயும் காய்க்குமாங்கிறது. ஸோ யாராவது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் பூ. இந்த பூ வந்து நான் எதுக்கு வளர்க்குறேன்னு கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. எனக்கு வந்து அந்த பூலாம் பார்க்கும்போது என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் வரும். ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ இந்த டிசம்பர் மந்த் மார்னிங் எழுந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா கலர் கலராக எல்லாமே பூத்துட்ருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் வளர்த்துட்ருக்கேன், அந்த ஞாபகம் வரணுங்கிறதுக்காக. இது வந்து சேலம் முள்கத்திரி, விதைக்காக விட்டுருக்கேன். அது பாருங்கள், அந்த எவ்வளோ வெயிட் தாங்காமல் அது அப்படியே குடை சாஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சாஞ்சிடுச்சு கீழே. இந்த அவரைக்காய் பேர் வந்து கோழி அவரை. இதுவும் நம்மளுடைய பாரம்பரிய ரகம் தான். இது வந்து சீட்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முத்தினதுக்கப்புறம் சமைச்சோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொத்து கொத்தாக காய்க்கும். இது வந்து 2 வெரைட்டி இருக்குது. இது வந்து டபுள் கலரு, அது இல்லாமல் வந்து க்ரீன் கலரும் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் தான் நான் க்ரீன் கலர் நான் ட்ரை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி இருந்துச்சுன்னா நிறைய காய்க்கும். நமக்கு ஒரே ஒரு தொட்டியில் நீங்கள் இந்த செடியை போட்டுட்டிங்கன்னா நல்லா படர்ந்து நிறைய காய் காய்க்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஆடி மந்தில் தான் நம்ம சீட்ஸ் போடணும். கொடி டைப்பில் இருக்கிற எந்த அவரைக்காய் செடி போட்டாலுமே நம்ம ஆடி மந்த் போட்டால் தான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து கார்த்திகையில் பூ எடுத்து காய்க்க ஆரம்பிக்கும். மற்ற டைமில் போட்டிங்கன்னா கொடி நல்லா படரும், பூக்கவும் செய்யும், ஆனால் காய்க்க மட்டும் காய்க்காது. ஸோ நீங்கள் அது ட்ரை பண்ணாதீங்க, ஆடி மந்தில் மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரி செடி. இதெல்லாம் ஆடி மந்த் போட்ட கத்திரிக்காய் செடி. அது இல்லாமல் நான் தைப்பட்டத்துலேயும் நான் வந்து சீட்ஸ் போட்டிருந்தேன். ஆனால் என்னென்னா, நாங்கள் வளர்க்குற நாய் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ஃபுல்லாக நான் சீட்ஸ் போட்ட பேக் வந்து நல்லா கிளறி விட்டுடுச்சு. ஸோ எந்த டைப்பில் எந்த வெரைட்டி வந்து முளைஞ்சதுன்றது தெரியல. இருந்தாலும் ஒரு 4 செடியை வச்சுருக்கேன். அதில் ஒரு செடி மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அந்த கத்திரிக்காய் செடியை பார்த்தாவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், தொப்பி கத்திரி வந்திருக்கு. மற்றதெல்லாம் காய்ச்சதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்சிகம் செடியும் போட்டிருக்கேன், ஒரு 2 செடி இந்த தடவை போட்டிருக்கேன். இது வந்து சீட்ஸுக்கு விட்டுருக்கேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பெருசாகவும் வளருது இந்த கத்திரிக்காய். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் காய்க்குது, எல்லா டைம்லேயும் காய்க்குது. அதனால் இந்த சீட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து கேப்சிகம் செடி, மொட்டி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். 2 மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து தொப்பி கத்திரி. மற்ற 2 கத்திரி செடி வந்து என்னென்னு எனக்கு தெரியல. இது கஸ்தூரி வெண்டைக்காய் செடி. இது இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட செடி தான், இப்போ தான் வளர்ந்து வருது, இருந்தாலும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு இன்னொரு கஸ்தூரி வெண்டைக்காய் செடி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது போட்டு வந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. அது நல்லா ஹைட்டாக போயிட்டு அது மூணு காய்ச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய், இதோடைய வெரைட்டி தெரியல, இது டபுள் கலர் கத்திரி தான். இதெல்லாமே ரொம்ப பழைய செடிங்க. அது காய்க்கிற வரைக்கும் காய்க்கட்டுமேனு விட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆனால் இப்போ தான் ஒன்று ஒன்றா காஞ்சிக்கிட்டே வருது. ஆல்மோஸ்ட் அநேகமாக வந்து நெக்ஸ்ட்டு ஆடி மந்த்துக்குள்ளே எல்லாமே காய்ச்சிடும்னு நினைக்கிறேன், ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம புதுசாக போட்டு விட்டுருந்த வெண்டைக்காய் செடி, அது கொஞ்சம் காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து தேவதை கத்திரி, வெள்ளை வழுதுனங்காயின்னு சொல்லுவாங்க. இந்த டைப்புமே வந்து நிறைய காய் கொடுக்கும். ஒரு செடி இருந்துச்சுனாவே நமக்கு வந்து நிறைய காய் கொடுத்துட்ருக்கு. ஆனால் என்னென்னா சைஸ் இது தான், இந்த சைஸ் தான். லாங்காக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தடியாலாம் ஆகாது இந்த கத்திரிக்காய். டேஸ்ட்டுமே வந்து வழுதுனாக்காய் சமைச்சா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இருக்குது. வாங்க அடுத்தது வந்து தக்காளி செடி வெரைட்டிஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து நாட்டு தக்காளி. நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். இது ரொம்ப புளிப்பாக இருக்கும். தக்காளி செடிலாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இது வந்து ஷாப்பில் வாங்கின தக்காளி, வெரைட்டி பேர் தெரியல, ட்ரை பண்ணியிருக்கேன் சும்மா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கொடி தக்காளின்னு சொல்லிட்டு புது ரகம். இப்போ தான் எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணுறேன் இதையுமே.
இது வந்து தைப்பட்டத்துக்கு போட்ட தக்காளி செடி எல்லாமே தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அத்தனை தக்காளி செடியுமே வந்து தைப்பட்டத்துக்கு போட்டது. அந்த நாட்டு தக்காளி மட்டும்தான் ஆடி மாதமே போட்டது. இப்போ தான் கொஞ்சமாக காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா செரி இருக்குது. இந்த செரி வந்து புது செடி தான், வச்சு ஒன்றும் 1 இயர் கூட ஆகலை. ஒரே ஒரு பழம் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி வந்து நிறைய பூத்துச்சு, ஆனால் கொட்டிடுச்சு. ஒரு சிலது மட்டும் தான் பழமாகுது. இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பாக லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது. நான் செரினா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சிருந்தேன். இப்போ இது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இது புளிப்பும் ஸ்வீட்டும் கலந்த மாதிரி இருக்குன்னு. இது வந்து பழைய வெண்டைக்காய் செடி, அதுலேருந்து ஒரே ஒரு வெண்டைக்காய், அதனால தான் அது சின்னதாக இருக்குது. புதுசுலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இது வந்து மெழுகு பீர்க்கன், இந்த பந்தலில் போட்டிருக்கேன் இல்லையா அது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அவரைக்காய் பூ வந்து கடிச்சு போட்டு வச்சுருக்குங்கன்னு சொல்லிட்டு, அந்த யானைக்காத்து அவரைக்காய் இல்லையா, அதோடைய பூ வந்து ஒருத்தரும் கடிச்சு போட்டு வச்சுருக்குங்க பிசாசுங்க. வேறு யாரும் இல்லை, அணில் தான். அதுங்களுக்கு தனியாக ஃபுட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் வந்து இதுங்களை கடிச்சு போடுறதுல ஒரு அலாதி இன்பம் அதுங்களுக்கு. இது வந்து நாட்டு பீர்க்கன். இது வந்து இந்த பீர்க்கன் ரெண்டுமே வந்து நாட்டு பீர்க்கன். ரொம்ப ஹைட்டாகவும் இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காது, மீடியமான ஹைட்டில் இருக்கும். இது வந்துட்டு ஏர் பொட்டேட்டோ, கொடி உருளைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது. இது வந்து ஆக்சுவலி லேட்டாக காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. இது சைஸ்க்கு மேலே அது பெருசாகலை. இது காரணம் என்ன, கொடி படர ஆரம்பிக்கும் போதே வந்து எலி 2 தடவை கடிச்சு கீழே போட்டுடுச்சு. அது மறுபடியும் துளிர் விட்டு இப்போ தான் ஓரளவுக்கு அது கொடி படர்ந்து காய்க்குது. இதுதான் வந்து யானைக்காத அவரை. இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொடியில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்தாச்சு. இது பாருங்கள் ஒரே ஒரு பழம் பழுத்துருச்சு. அது எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டோன்னா கிளியோ இல்லை அணிலோ எடுத்து சாப்பிட்ருக்கோம். அதனால் அதை அங்கே வச்சாச்சு. நான் எடுத்துகிட்டு வந்திருந்த பேஸ்கெட் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காய்கறி மட்டும் தான் இருந்தது. ஸோ இதிலே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கல. ஒரே ஒரு பாகற்காய் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்பிள் அவரையும் கொஞ்சம் நீட்டு கோவக்காவும் இருந்தது. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முள்ளங்கி வந்து தனியாக ஒரு பேக்கில் இருந்தது. அதை மட்டும் எடுத்தாச்சு. அதை எடுத்துகிட்டு அதை ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த பேகு. ஏன்னா நெக்ஸ்ட் செட்டு முள்ளங்கி சீட்ஸ் போடணும். ஃபைனலாக வந்து நம்மக்கிட்ட பிரண்டை தொக்கு கேட்டவங்களுக்காக ஃப்ரெஷ்ஷான பிரண்டையை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு, அதுவும் துளிராக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கியாச்சு. எப்பயுமே துளிராக இருக்கிறத வச்சு நம்ம தொக்கு பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக இருக்கிறத விட. அவ்வளோதான். நம்ம டெரஸ் கார்ட்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ண வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தான். ஆல்மோஸ்ட் நிறைய காய்கறிலாம் இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.